உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டை என்ற இஸ்லாமியர்கள் கணிசமா வாழ்ற பகுதியில மனிதநேய மக்கள் கட்சி என்கிற ஒரு நாசகர அமைப்பு பிரிவினைவாதத்தையும் இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதத்திற்கு தள்ளக்கூடிய மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு மோசமான அமைப்பு வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்க்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். அது ஜனநாயகத்தில் உள்ளது, ஆர்ப்பாட்டம் நடத்தின பிரச்சனை இல்லை. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவருடைய உருவ படத்தை செருப்பால் அடித்து தீயிட்டு உருவ பொம்மையை கொளுத்தி மிகப்பெரிய சட்டவிரோத செயலை காவல்துறை கண் முன்னால் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை ஏவி விட்டு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்குது, தமிழக முதல்வர் கண்டனம் தெரிவிக்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஜவாஹிருல்லா என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய எலும்பு துண்டை பொறுக்கி திங்கிற திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்து இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இன்னைக்கு அவர்கள் எல்லாம் பயங்கரவாதத்தின் பக்கம் போவதற்கு தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு முடிவு கொண்டு வரணுமா இல்லையா? இப்படிப்பட்ட விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவருடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யாமல் இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது, திமுக வேடிக்கை பார்க்கிறது. அவர்களை கைது செய்யாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பிறகு 24 மணி நேரம் கடந்த பிறகு கூட இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசமான செயல். இந்த மாதிரி நபர்களுக்கு இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து உலகம் போற்று உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்படி இழிவுபடுத்தக்கூடியவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னா ஜவாஹிருல்லா என்று சொல்லக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிற அவரை நாங்கள் செருப்பால் அடிச்சா என்ன தப்புன்னு கேட்கிறேன். இஸ்லாம் சொல்லுகிறது அல் சின்னு பிஸ்ஸின், திருக்குர்ஆன் சொல்லுகிறது ஐனு பில் ஐன், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடிதான் தீர்வுன்னு. அப்போ இவர்கள் தவறான முறையில ஜவாஹிருல்லா போன்ற அயோக்கியர்கள் பதுங்கி கொண்டு இஸ்லாமிய இளைஞர்களை பலிகடாக்கி பாரத பிரதமருடைய உருவப்படத்தை செருப்பால் அடிப்பதை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் இவர்களை செருப்பால் அடிப்பது தவறு இல்லை, அதை நாங்கள் செய்து காட்டும், இஸ்லாமியர்கள் செய்து காட்டுவோம். அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க பண்ணாங்க. பாரத பிரதமரை மிருகத்தனமா இந்த மாதிரி செய்யறாங்களே, இதனால இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிக்க மாட்டாங்களா? இந்து மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கோபம் வராதா? நாளைக்கு ஏதாவது கலவரம் வந்தா என்ன சார் ஆகுறது? இவனுங்க ஜவாஹிருல்லா இருக்கட்டும், இந்த ஐயோக்கிய பசங்க அப்துல் சமதா இருக்கட்டும் தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு ஏதாவது இந்து முஸ்லிம் கலவரம் வந்தா இவனுங்க சாவுவானுங்க சார். நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, இவனுங்க நேர்ல பார்த்தாலும் செருப்பாலே அடிப்போம். இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு இஸ்லாமிய இளைஞர்களை தப்பா முன்மாதிரி இவர்கள் ஆக்குனா இவர்களை செருப்பால நேர்ல பார்த்தா அடிப்போம். ஏன்னா பிரதமரை இவர்கள் அடிக்கிறார்கள்னா ஒரு எம்எல்ஏ இருக்கிற மானம் கெட்ட இந்த ஜவாஹிருல்லா என்ன செஞ்சிருக்கணும்? கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? சிறுபான்மை மக்கள் எதிராக மாத்துறாங்க அவங்க. ஆமா சார். பாரத் மாதா கி, 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 வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.